ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். 18/5/2025 இன்றைய தினம் தேய்பிறை சஷ்டி திதியும் அபிஜித் நட்சத்திரமும் ஒன்றா வருது. மொத்தம் 27 நட்சத்திரங்கள் நமக்கு தெரியும். நமக்கு தெரியாத ஒரு அற்புதமான நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம். இந்த நட்சத்திர நேரத்தில் நம்ம கடவுள்கிட்ட என்ன வேண்டுதல் வைத்தாலும் நிறைவேறும். அபிஜித் நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறகுல கிருஷ்ண பகவான் ஒளித்து வச்சாரு அப்படின்னும் புராணங்களில் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அபிஜித் நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் வரும். அந்த நேரத்தில் பெருமாளுக்கு நம்ம இந்த ஒரு பொருளை நைவேத்தியமாக வைக்கிறதுனால நம்ம செல்வ செழிப்போடு நம்ம வாழலாம். மே 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் மாலை 6:40லேருந்து 7 மணி 4 நிமிடங்கள் வரை இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை வழிபாடு செய்யலாம். அதே சமயம் வீட்லேயும் நம்ம வழிபாடு செய்யலாம். இப்படி பெருமாள் வழிபாட்டில் செய்யும் பொழுது பெருமாளுக்குன்னு ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு வழிபாடு செய்தோம் அப்படின்னா செல்வ செழிப்பிற்கு எந்த குறையும் நமக்கு இருக்காது. வறுமை நிலையில் வாடிய குசேலன் தன்னுடைய நண்பனான கிருஷ்ணரை பார்த்து உதவி கேட்பதற்காக போயிருக்காரு. அப்படி போகும்பொழுது வெறும் கையோடு போகக்கூடாதுன்னு அவரால் முடிஞ்ச அந்த அவலை வாங்கிட்டு போயிருக்காரு. அதை முழு மனதோட கிருஷ்ண பகவானை ஏற்றுக்கிட்டாங்களாம். திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அவங்க வீட்டில் செல்வங்கள் குவிந்து கிடந்தது அப்படின்னும் புராணங்களில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இதனால் கிருஷ்ணருக்கு அவள் ரொம்பவே பிடித்தமான நெய்வேத்தியமாக மாறியிருக்கு. அவளை கிருஷ்ணருக்குரிய இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நம்ம கிருஷ்ணருக்கோ பெருமாளுக்கோ நெய்வேத்தியமாக வச்சு வழிபட்டோம்னா நம்முடைய வீட்லேயும் செல்வம் குவியும். அபிஜித் நட்சத்திர நேரத்தில் 10 ரூபாயாவது கொடுத்து அவளை வாங்கிட்டு வந்து பூஜாரையில் இருக்கக்கூடிய பெருமாள் இல்லைன்னா கிருஷ்ணரோட படத்திற்கு முன்னாடி ஒரு 2 நெய் தீபம் ஏற்றி வச்சு அவளை நெய்வேத்தியமாக நம்ம வைக்கணும். பெருமாளுக்குரிய துளசி மாலை சாற்றி முழு மனதோடு நம்ம வழிபட்டோன்னா நிச்சயமாக நமக்கு வேண்டியது நமக்கு கிடைக்கும். அந்த சமயத்தில் நமக்கு தெரிந்த பெருமாளோட மந்திரத்தை சொல்லலாம். அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்காம பெருமாளோட மந்திரத்தை மட்டும் கூறி வழிபாடு செய்தாலே நமக்கு என்ன வேணுங்கிறதையும் கண்டிப்பாக நாங்கள் கேட்காமையே செல்வத்தை வாரி வாரி கொடுப்பாரு. ரொம்பவே எளிமையான இந்த நெய்வேத்தியத்தை பெருமாளுக்கு அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது செல்வங்கள் பெருகும். இன்றைய தினம் தேய்பிறை சஷ்டியும் வருது. இந்த தேய்பிறை சஷ்டியில் நம்ம விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய கோரிக்கைகள் வெகு விரைவாக நிறைவேறும். அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க எளிமையான உணவுகளை உட்கொண்டு அசைவத்தை தவிர்த்துட்டு நீங்கள் விரதம் இருங்க. இந்த விரதம் எடுக்கிறதுனால குடும்பத்தில் சாந்தியும் அமைதியும் நிலவும், செல்வ செழிப்பு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நோய் நொடிகளை தீர்க்கக்கூடியதான் இந்த விரதம். எதிர்கள் தொல்லை நீங்கிறதுக்கு மன நிம்மதி கிடைக்கிறதுக்கும் இதை செய்யலாம். இன்றைய தினம் வேல் இருந்ததுன்னா நல்ல முறையில் வேலுக்கு தண்ணீர், பன்னீர், பால் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அபிஷேகம் செய்யுங்க. தேய்பிறை சஷ்டி விரதத்தில் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுவதும் சிறப்பு தான். சஷ்டி அப்படின்னாலே நம்ம வெற்றிலை தீபம் முருகப்பெருமானுக்கு நம்ம எப்பொழுதுமே வெற்றிலை தீபம் ஏற்றுவோம். செவ்வாய், கிருத்திகை, சஷ்டிலாம் உங்களால் முடிந்தால் இன்றைய தினம் வெற்றிலை தீபம் கூட ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம், வெற்றியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அக்கார வடிசல் அது நெய்வேத்தியம் வைக்கலாம். பாசிப்பருப்பு, பால், நெய், வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட அக்கார வடிசல் முருகனுக்கு ரொம்பவும் பிடித்த ஒன்று. குடும்ப நன்மை கருதி குடும்ப பெண்கள் இந்த தேய்பிறை சஷ்டி விரதத்தை அதிகாலையிலே கடைபிடித்து முருகனை வழிபடலாம். இந்த நாளில் அதிகம் பேசாமல் முருகனுடைய மந்திரங்கள், கந்த சஷ்டி, வேல்மாறல், சுப்பிரமணிய புஜங்கம், திருப்புகழ் இதில் எது தெரியுதோ அதை நீங்கள் பாராயணம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஓம் அப்படிங்கிற இந்த பிரணவ மந்திரத்தை 108 முறை இந்த நாளில் உச்சரிக்கலாம். முருகனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். சுத்தமான நெய்வேத்தியம் தயார் செய்து படைத்து விரதம் இருந்து முருகனை பூஜிக்கணும். வெற்றிலை தீபம் போடுவது இந்த நாளில் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. கடன் தொல்லை நீங்கிறதுக்கு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறையறதுக்கு 6 வெற்றிலைகளை தாம்பலத்தில் விரித்து ஒவ்வொரு இலைகளிலையும் ஒவ்வொரு அகல் விளக்கு வைத்து சுத்தமான நெய் விட்டு அல்லது நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா 6 வெற்றிலைகளுக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம். சுற்றிலும் உங்கள்கிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அதை அந்த வெற்றிலை மாலையில் வைங்க. வெற்றிலை தீபம் போடுவதால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், தொழில் ரீதியான தடைகள் அகன்று எதிரிகளின் தொல்லை ஒழியும். மாலை நேரத்தில் நீங்கள் இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் கூட நீங்கள் இந்த தீபம் ஏற்றலாம். முருகன் கோவிலுக்கு போங்க, உங்களால் முடிஞ்சதுன்னா அங்கே நடக்கக்கூடிய அர்ச்சனை அலங்காரத்தில் கலந்துக்கோங்க. முருகப்பெருமான மனதார கண்குளிர தரிசனம் செஞ்சுட்டு வாங்க, உங்கள் பிரார்த்தனை வைங்க. இன்றைய தினம் தேய்பிறை சஷ்டி திருவோண விரதம். திருவோணம் முடிஞ்சு இந்த நாளில் உத்திராட நட்சத்திரம் ஆரம்பிக்குது. திருவோண விரதமும் இந்த நேரத்தில் நீங்கள் கடைபிடிக்கலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த நாளில் தேய்பிறை சஷ்டியோட திருவோண விரதத்தையும் கடைபிடித்து குடும்பத்தில் நிம்மதியையும் மகிழ்ச்சியும் நீடித்து நிலைக்க செய்யலாம்.
உங்களால் முடிந்தது அப்படின்னா யாராவது ஒருத்தருக்காவது இந்த நாளில் வயிறார சாப்பாடு போடுங்க. அப்படி முடியலைன்னா கூட கொஞ்சோண்டு அரிசி மாவில் வெல்லம் கலந்து மரத்தின் கீழே எறும்புகள் இருக்கும் இல்லையா, அதற்கு நீங்கள் இரையாக கூட நீங்கள் போடலாம். அதுவும் நமக்கு 1000 பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியத்தை நமக்கு கிடைக்கும். இந்த 24 நிமிடத்தை மறக்காதீங்க. நிச்சயமாக இந்த 24 நிமிடம் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நமக்கு முன்னேற்றம் அடைய உதவி செய்யும் அப்படின்னே சொல்லலாம். இன்றைய தினம் அவல் வைத்து நீங்கள் நைவேத்தியம் பண்ணுங்கள். அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நிச்சயமாக குசேலர் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை தர்மம் மாறும். இன்று 18/5/2025 மாலை 6:40 7 மணி 4 நிமிடங்கள் வரை இந்த 24 நிமிடத்தில் முழு மனதோட பெருமாளை வணங்குங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். நன்றி.